நெய்வேலி என்எல்சி நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்துவிட்டு பரிதவிக்கும் மக்களுக்கு வேலை வழங்கிட வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் வலியுறுத்தியுள்ளார். என்எல்சி நிறுவனத்துக்கு வீடு மற்றும் நிலம் கொடுத்தவர்களுக்கு சுரங்கத்தில் உள்ள எந்திரங்களின் தொழிற்பயிற்சிக்கான எழுத்துத் தேர்வு கடந்த மாதம் டிசம்பர் 17ஆம் தேதி நடத்தப்பட்டது. ஆனால் தேர்வு வினாத்தாளில் குளறுபடி ஏற்பட்டதால் ரத்து செய்த என்எல்சி நிறுவனம் மீண்டும் அத்தேர்வை கடந்த 6ஆம் தேதி நடத்திய அன்று இரவே அவசரமாக முடிவை வெளியிட்டது. 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதிய இத்தேர்வில் 238 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றதாக என்எல்சி நிறுவனம் தேர்ச்சி பட்டியலை வெளியிட்டது. இந்த நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவனை சந்தித்த மக்கள் குறைகளை எடுத்து கூறினர். இதனையடுத்து செய்தியாளரை சந்தித்த அவர் வேலை வழங்கிட வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எல்லோரும் என்எல்சி நிறுவனம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிலம் கொடுத்தவர்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைவதற்கு இந்த நிறுவனம் உதவ வேண்டும். மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு அரக்கத்தன்மையோடு இவர்களை அணுகுவது தவறான அணுகுமுறையாகும். இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இதில் தலையிட்டு இவர்களுக்கு நியாயம் கெடுப்பதற்கு வழி செய்ய வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய எதிர்ப்பை என்எல்சி நிறுவனமும் மத்திய மாநில அரசுகளும் சந்திக்க வேண்டும் என்று நான் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன்.